சிக்கன் விங்ஸ் வந்திருக்கு. மொத்தம் 6 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கு. அந்த சைனீஸ் சாஸ் அப்படியே இருக்கு. அதை கம்பேர் பண்ணுறப்போ இது சூப்பராக இருக்கு. ரொம்ப டைம் ஆகல, ஒரு 35-40 மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 25 மினிட்ஸில் வீடு போயிடலாம். இப்போ சிக்கன் விங்ஸ் வந்திருக்கு. மொத்தம் 6 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைனீஸ் ஸ்டைலில். இது வந்து சைடில் சோய் சாஸ். விங்ஸ் எத்தனை அது வந்து ஃபஸ்ட்டே இது சார். ஓகே, ட்ரை மட்டும் டெம்புருவேன். How would you try these ones? The veggies on the side. என்னவா சார், நேராக ட்ரை பண்ண சைடில் வர நல்ல ஐட்டம்ஸ் எது? மெல்ல 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 ஆட்டா. எதையும் இந்த நல்ல வெஜ்ஜிஸ் எல்லாம் எதையும் சாப்பிடவே மாட்டாங்க. எந்த ஃபுட்டில் எந்த சாலட் ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் முதல்ல அதை நான் தான் எடுப்பேன். கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. அந்த சைனீஸ் சாஸ் அப்படியே இருக்கு. விங்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிடல, தான் நல்லா இருக்கும். Call it noodles in India, sir. You know chow mein beka? How is this different from chow mein? இல்ல நூடுல்ஸ் தானோ. ராமன் கூட இதை தட்டுறா. இது இவங்களுக்காக வாங்கினது. இது பேர் லோமீன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நூடுல்ஸ் தான் இது. சவுமீன், லோமீன், அப்புறம் இன்னொரு மீன் என்ன? நல்ல டிபிக்கல் சைனீஸ் டேஸ்ட். இந்த சோய் சாஸ் ஃப்ளேவர் அப்படியே தெரியுது. நல்லா இருக்கும். பாண்டா எக்ஸ்பிரஸ்ல சாப்பிட்ட மாதிரி. நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எனக்கு. நம்மளோட ஆர்டர் வந்திருக்கு. பிளாக் பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து மஷ்ரூம்ஸ், ஆனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கூட வந்து ஸ்டிக்கி ஒயிட் ரைஸ். நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதை கம்பேர் பண்றப்போ இது சூப்பரா இருக்கு. மஷ்ரூம்ஸ் தான் பயங்கர சூடு. Drink water. வாங்கிருந்து நல்லா இருக்குங்க. நல்ல டேஸ்ட். என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் பிகின். இதான் முடிச்சிட்டாங்க. கம்மியாக ஆர்டர் பண்ணோம். ரேட் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் தூக்கம் எடுத்துட்டு போக முடியாது. வெயிலில் வேற போகணும். போகிறதுக்குள்ள ஸ்பாயில் ஆயிரும். எல்லாமே இங்கேயே முடிச்சிட்டோம். ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் தான். நடுவில் கேப்ஸ் எதுவும் பிரேக்ஸ் எதுவும் தேவைப்படாது. ரெஸ்ட் ரூம் பிரேக் வேணும்னா எடுக்கலாம். நம்ம ஒரு கேஸ் ஸ்டேஷனில் அந்த மாதிரி ஒரு காஃபி வேணால் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போக வேண்டியது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்ல போறப்ப எல்லாமே வந்து ஃபார்ச்சூன் குக்கி கொடுப்பாங்க. ஃபார்ச்சூன் இல்லவா? ஃபார்ச்சூன். ஓகே, ஃபார்ச்சூன் குக்கி கொடுப்பாங்க. முதல்ல பில் பே பண்ணிடலாம். சோமீன், லோமீன், பிளாக் பெப்பர் சிக்கன் ஃபுல் 10 கிலோமீட்டர். சோடாக்கு தான் காசு $8. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி, நம்ம ஃபார்ச்சூன் பார்க்கலாம்.
There's a prospect of a thrilling time ahead for you. Hey, it's my lucky number too. Yeah, there's a prospect of a thrilling time ahead of you. நம்ம டிரைவ் பண்ணி போறதா த்ரில்லிங் டைம் ஆகுது. எனக்கு ஆனால் ஐ கேன் பீட் தட். Me too. சரி, நான் பார்க்குறேன். There's no fortune. And then you crack in my face. I know. Oh, இங்க இருக்கு. Okay. You will have many friends when you need them. எனக்கு ஆன்லைன்ல தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணுங்க. இந்த ஃபார்ச்சூன்லையாவது சேனல் வளருதான்னு பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏதாவது பண்ணுங்க, பார்த்து கொஞ்சம் டெம்போல வச்சு கடத்திருக்கோம். பார்த்து ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ பேக் டு ரோட். ரொம்ப டைம் ஆகல, ஒரு 35-40 மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். டிராஃபிக் இல்லாமல் போய் சேர்ந்தோம்னா ஒரு 7 o'clock வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். கிளம்புறப்போ ஒரு 6:15 6:30 வாக்கில் போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு போட்டிருந்தது. பட் இப்போது எப்படியும் ஒரு 35-40 மினிட்ஸ் நம்ம இங்கே பிரேக் எடுத்துட்டோம். அது இல்லாமல் நடுவில் கேஸ் ஸ்டேஷன் பிரேக் ஒன்று எடுத்தோம் கேஸ் ஃபில் பண்ணுறதுக்காக. இப்போது 7 o'clock போய் ரீச் ஆகிடலாம். போயிட்டு நாளைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் பேக் டு பிஸ்னஸ். பசங்க ஸ்கூலு, எங்களுக்கு வேலை, லைஃப் ஆஸ் நார்மல். அடுத்த கான்செப்ட்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யார் எந்த தமிழ் மியூசிக் டைரக்டர் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக போகலாம் அதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வர்றப்ப நாங்கள் பேசிட்டே இருந்தோம், நானும் மைட்லியும். ரொம்ப சூப்பராக இருந்தது. நினச்சி பார்க்குறப்ப எல்லாமே வந்து awesome. இன்னும் கொஞ்சம் 90s சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் நெவர்தலெஸ் அருமையான கான்செப்ட் இது. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல உள்ள போல, பக்கம் தான். இப்போ ஃப்ரீவே என்ட்ரு ஆக போறோம். ஐட்டன் தான் நம்மளோட ஃப்ரீவே. ஈஸ்ட் சைட் போகணும் நம்ம. இப்போ உங்க பாஸ் போங்க. இந்த இடத்துக்கு பேரே வந்து இந்தியன் வெல்ஸ். பக்கத்துல வந்து பாம் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட பேரு. எல்லாமே வந்து இந்த பாம் ட்ரீ நிறைய நம்ம பார்க்கலாம் இங்க. பாம் ட்ரீனா பனைமரம். அது வந்து இங்க ஈச்ச மரம் அது கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு வீடியோ போட்டப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து கரெக்டா சொல்லியிருந்தாங்க அது ஈச்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க எல்லாமே பாம் ட்ரீ தான் சொல்லுவாங்க. அதுல வந்து வேற வேற குயின் பாம், அப்புறம் கொரோனரி பாம், இந்த மாதிரி என்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல ஒரு வெரைட்டி இங்க எல்லாமே. அவ்வளவுதாங்க, அரிசோனா என்ட்ரு ஆயிட்டோம். கலிஃபோர்னியா எக்ஸிட் ஆயாச்சு. அந்த போர்டே வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இது 65 லிமிட். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அரிசோனாவோட ஸ்டாண்டர்ட் இது 75 mph வந்து நம்ம ஸ்பீட்ல போய்க்கலாம். நம்ம ரோட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இங்க. இங்க பாத்தீங்கன்னா வெல்கம் டு அரிசோனா இருக்கு, தி கிராண்ட் கேனியன் ஸ்டேட். இந்த ஏர்லியர் திஸ் இயர் மார்ச்ல வந்து கிராண்ட் கேனியன் நாங்க வந்து ஹைக் பண்ணியிருந்தோம். நாங்க சூப்பரா இருந்தது. அது கிராண்ட் கேனியன் தான் வந்து நம்ம ஜீன்ஸ் படத்துல ஹைரா பாட்டுல ஐஸ்வர்யா ராய் வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க. ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று இருக்கும். பிரசாந்த் அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுற மாதிரி. அந்த இடம் தான் அரிசோனா ஸ்டேட் ஓன். அவ்வளவுதாங்க, வந்து சேர்ந்துட்டோம். ஒரு 25 மினிட்ஸ்ல வீடு போயிடலாம். இப்போ நம்ம ஃபீனிக்ஸ் ஏரியால இருக்கோம். நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷன் அப் ஆயிட்டு இன்னைக்கு டின்னர் முடிச்சுட்டு தூங்க வேண்டியதா, வேற எந்த வேலையும் இல்லை. நாளையில இருந்து ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ். நம்ம வந்து ஸ்கூலு, அப்புறம்
வேலை பிக்கப் டிராப் இதுலயே போயிடும் நம்மளுக்கு. நம்ம இந்த மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க, நாங்க அதை ஃபாலோ பண்றோம். ஓகே, பாய்.